முடியாது குன்யூஸே. உங்க விளையாட்டு சத்தம் தான் நல்லா கேக்குதே. அப்பு எங்க? அவனை பார்க்கவே முடியல. அப்போ அண்ணாச்சி வந்துட்டு இருக்காரு கோழியம்மா. ஆஹா, அப்படின்னா சரி, நீங்க விளையாடுங்க, நான் கிளம்புறேன். கிட்டு ஓடு ஓடு. அப்பு, உன்னை பத்தி தான் நான் இப்ப காத்துக்கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தேன். உண்மையாவா? காத்து எங்களையும் தேடி காத்துட்டு இருக்கா இல்லையா? ஹே, இல்ல இல்ல, அவங்க அங்க விளையாடிட்டு இருக்காங்க. அப்படின்னா விளையாட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா? எல்லாரும் வந்திருக்காங்களா? காத்துவும் கிட்டுவும் அப்புறம் குஞ்சூஸும். குஞ்சூஸ் வந்துட்டானா காத்து வேற யாரையுமே தேடுறதில்ல. ஹே, நான் விளையாட்டுக்கு சொன்னேன், நீங்களும் சீக்கிரம் போங்க. கோழியம்மா சொன்னதுல ஏதோ விஷயம் இருக்கு இல்லையா அப்பு? ஆமாமா, அத பத்தி யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அவ பழைய காத்துவா மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டா. அதெல்லாம் உங்க மோசமான நினைப்பு. நீங்க சீக்கிரம் வாங்க. அப்ப அண்ணா வாங்க போய் விளையாடலாம். கிட்டு, அவங்க கிட்ட சொல்லு குன்யூஸ் தான் இப்ப தொட வந்துட்டு இருக்கானு. சீக்கிரமா போய் தொடு. வாங்க விளையாடுவோம். ஐயோ குன்யூஸ், உனக்கு என்ன ஆச்சு? இனி அப்பவோட முறை, நாம ஓடலாம் இல்லையா குன்யூஸே? அப்படின்னா சரி, எல்லாரும் ஓடுங்க. ஐயோ காத்து, என்னோட கால் வலிக்குது, சீக்கிரம் வா. காத்து, என்னோட கால் போச்சு. தொட்டுட்டேன். இது காத்துவோட முறை இல்லையா கிட்டு? இல்ல இல்ல, அது முடியாது அப்புசே, இது கல்ல ஆட்டம். இந்த மாதிரி தானே கொஞ்சம் செஞ்சா. அவன் சின்ன பையன் இல்லையா, அதனால பிரச்சனை ஒண்ணும் இல்ல. சின்னவனா இருந்தாலும் தப்பு தப்பு தானே காத்து. என்ன சொன்னாலும் இத நான் ஏத்துக்கவே மாட்டேன். அப்போ ஆடினது கல்ல ஆட்டம் தான். ஓ, இப்ப குஞ்சூஸ் இருக்கிறதுனால எங்களோட தெய்வம் உனக்கு தேவையில்லை இல்லையா? ஆமா, குஞ்சூஸ் இருக்கான், அதனால உனக்கு என்ன பிரச்சனை? காத்து, உனக்கு குஞ்சூஸ் இருக்கிறதுனால திமிரா பேசுறியா? ஏய், நீங்க சண்டை போடாதீங்க, வாங்க நம்ம போய் விளையாடலாம். நாங்க விளையாட வரல குன்யூஸே, வா நம்ம போலாம். வாக்கா, நம்ம ஒரு தடவையாச்சும் விளையாடலாம். அப்போ உனக்கு வர விருப்பம் இல்லையா? கல்லாட்டம் ஆடுறவங்க கூட என்னால விளையாட முடியாது. அப்பு புரிஞ்சுதா? நான் அப்பவே சொன்னேன் இல்லையா? போறவங்க போகட்டும், காத்துவுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான் கோவம் வரும். பிடிக்கலனா எதுக்கு இங்கே நின்னுட்டு இருக்கோம்? வா கிளம்பி போலாம். ஆஹா, இன்னைக்கு சீக்கிரமா வந்திருக்கியே. அப்புவுக்கு என்ன ஆச்சு? காத்து கிட்ட சண்டை போட்டியா? இல்லம்மா. அம்மா சும்மா கேட்டேன்பா. நீங்க அம்மாவுக்கு உதவி செய்வீங்களா? இதோ இதெல்லாம் எடுத்துட்டு வா. இனி காத்துவ தேடி நான் போகவே மாட்டேன். பாத்துக்கோ, இனி சத்தியமா போக மாட்டேன். அப்பு, அதை எடுத்துட்டு வா. இதோ வந்துட்டேம்மா. ஐயோ குன்யூஸே, இது ரொம்ப பெரிய மரமால இருக்கு. அதுவும் இல்லாம நிறைய எறும்புகளும் இருக்கு. எப்படி ஏறுறது? ஏய் குன்யூஸே, நீ என்ன வேலை செய்யற?
உனக்கு நாவல் பழம் தானே வேணும், நான் பறிச்சு தரேன். ஐயோ முடியலையே. ச்சே, இந்த எறும்பு வேற. ஆ! ஐயோ அக்கா. ஆ! ஆ! உ! 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 அப்பூசே, நல்ல வேளை உனக்கு ஒன்றும் ஆகல. அப்பூசே, உனக்கு என் மேல கோபம் இருக்கா? இல்ல இல்ல, கோபமா? நமக்கு பிடிச்சவங்க கூட சண்டை போடுவோம், கோவப்படுவோம். அதுக்கு என்ன? நம்ம முதல் தடவை இல்லையே இப்படி சண்டை போடுறது. நில்லு, நான் இப்ப வரேன். இந்தா, இத கொஞ்சம் கொடு. அட்டகாசமான சுவையா இருக்கும். உம்மா. அப்பூசே, இனி நம்ம ஆலமரத்து பக்கம் போலாமா? நான் எப்பவோ போயிட்டேன். வாங்க வாங்க.
நாம இங்க இருந்து போறப்போ இந்த வண்டி இங்க இல்லையே. நிஜம்தான், இதை யாரோ இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா இது என்னோடது இல்ல. ஒருவேளை யாராவது உனக்கு பரிசா தந்ததா இருக்குமோ? அதுக்கு வாய்ப்பு இல்ல. எப்படியோ கூடிய சீக்கிரம் இதோட சொந்தக்காரனை கண்டுபிடிச்சு திரும்ப கொடுத்துடணும். ஆமா பூப்பி, நீ சொன்னதுதான் சரி. பிங்கி, வண்டி வந்த வழி இதுதானே? ஆனா எனக்கு அறிமுகம் இல்லாத யாரோ ஒருத்தரோட வாசனை இது. அப்படின்னா இந்த வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம இந்த பக்கம் போகலாம்ல? ஒருவேளை எங்கேயாவது நம்ம அவரை சந்திக்கலாம்ல? அது உண்மைதான் பிங்கி. வா, வந்து வண்டியில ஏறு, நாம போலாம். இந்த பட்டாம்பூச்சிங்களை இப்படி ஒன்னா பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல போப்பி? நீங்க எல்லாரும் எங்க போய்கிட்டு இருக்கீங்க? விளையாடுறதுக்கா? கிடையாது, எங்க பின்னாடியே வந்தா போதும், விளையாடுறதுக்கு நல்ல இடத்த காட்டுவோம். அடடா, இன்னைக்கு எங்களுக்கு விளையாடுறதுக்கு நேரம் இல்ல. நாங்க இந்த வண்டியோட சொந்தக்காரரை கண்டுபிடிக்கணும். ஆனா நாங்களும் அந்த பக்கமா தான் வரோம். என்ன, இந்த இடம் பிடிச்சு போச்சா? ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆஹா, அப்படின்னா நீங்க விளையாடுங்க, நான் போய் தேன் குடிச்சிட்டு வந்துடுறேன். அப்ப நீங்கெல்லாம் இங்க வர்றது தேன் குடிக்கிறதுக்காக மட்டும்தானே? இந்த செடிகள்ல ஏன் பூ இருக்கு? உங்களுக்கு தேன் கொடுக்கவா? இல்ல எங்களை இப்படி சந்தோஷப்படுத்தவா? ஆஹா, உங்களுக்கு எதுவும் தெரியாதா? அது இயற்கையோட ஒரு திறமை தான். அது என்ன திறமை? சொல்லுங்க சொல்லுங்க. முக்காவாசி செடிகளும் மரங்களும் விதைகள்ல இருந்து தான் வளர்ந்து வருது. விதைகள் உருவாகுறது பூக்கள்ல இருந்து தான். அப்படின்னா இந்த செடிங்கெல்லாம் விதைகளை கொடுத்தா போதாதா? எதுக்கு பூக்கள் எல்லாம்? அதுதான் திறமை. இந்த செடி இருக்கே, இங்கேயே நல்லா வளர்ற மாதிரியே இன்னொரு இடத்துலயும் இதே மாதிரி செடி நல்லபடியா வளர முடியும். அப்போ ரெண்டு செடிகளோட திறமைகளையும் ஒண்ணு சேர்த்து ஒரு புது செடி உருவானா அதுக்கு இந்த ரெண்டு இடத்துலயும் நல்லபடியா வளர முடியும்ல. அது சரிதானே. ஆனா அது எப்படி சாத்தியமாகும்? ஒரு ஆண் பூவுல இருக்கிற மகரந்தத்தை ஒரு பெண் பூவுல இதே மாதிரி கொண்டு போய் சேர்த்தா போதும். பூவிலிருந்து விதைகள் உருவாகும் போது ரெண்டு செடிகளோட திறமைகளும் கண்டிப்பா அதுக்கு இருக்கும். அப்பாவோட அம்மாவோட திறமைகள் குழந்தைகளுக்கு கிடைக்கிற மாதிரி. அதேதான். இந்த மாதிரி புது திறமைகள் இருக்கிற செடிகள் உருவாகுறதுனாலதான் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த செடிகள் எல்லாம் அழியாம இருக்குது. இது நல்ல விஷயம்தான். ஆனா ஒரு பூல இருக்க மகரந்தம் எப்படி இன்னொரு பூக்கு போக முடியும்? அதுதானே எங்களோட வேலையே. செடிகளால அது நிக்கிற இடத்துல இருந்து நகர முடியாது இல்லையா? அவங்களுக்கு தான் கால் இல்லையே. நாங்க ஒரு பூவுல இருந்து இன்னொரு பூவுக்கு தேன் குடிக்க போகும்போது எங்க உடம்புல ஒட்டி இருக்கிற மகரந்தத்தை கூட அந்த பூவுக்கு கொடுப்பேன். ஆஹா, அப்ப பூக்கள் உங்களுக்கு தேன் தர்றது இதுக்காக தானா? கண்டிப்பா. இப்படித்தான் நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களை கவர்றதுக்காகத்தான் செடிகளுக்கு நிறமும் வாசமும் தேனும் நிறைய இருக்கிற பூக்கள் உருவாகுது. அப்படின்னா இந்த தேனீகளும் பூக்களுக்கு உதவி செய்ய வராங்களா? அப்படியே தான். செடியோட செயலால நமக்கு தான் இது நல்ல உதவியா இருக்கும். அப்படிதானே பிங்கி? சரிதான் பூப்பி. இந்த பூ இல்லைன்னா பார்க்க நல்லாவே இருக்காது. பிங்கி, நமக்கு ஒரு பூந்தோட்டம் வேணும்ல? அப்படின்னா முதல்ல ஒரு பூத்தோட்டம் உருவாக்கிட்டு தான் மத்த வேலை. இந்த பிங்கி எங்க போனா? அவனை காணுமே. பிங்கி, பிங்கி. ஐயோ, காப்பாத்துங்க! நான் அந்த செடியோட விதைங்களை எடுக்கலான்னு போனேன். அங்க இருந்த தேனீங்களை நான் பார்க்கவே இல்ல. ஐயோ பூப்பி, மழை வர மாதிரி இருக்கு. இப்ப நாம என்ன பண்றது? சரிதான். மழையில நனையாம இருக்க ஏதாவது இடம் இருக்கா பிங்கி? அந்த பாறைக்கு கீழே போய் உட்கார்ந்தா என்ன?
அச்சச்சோ, பூக்கள் எல்லாம் கொட்டி போயிருச்சே. இனிமே நீ எப்படி தேன் குடிப்ப? ஆ, இனி பூக்கள் இருக்கிற இடத்த தேடி போகணும். இங்க இருந்தா நாங்க முட்டை இடுறதுக்கு வசதியா ஒரு மரம் இருந்தது. அப்புறம் ஏன் நீங்க மரத்துல வளர்ற செடியில மட்டும் முட்டை போடுறீங்க? நாங்க முட்டையிட்டு அதுல வெளியில வர புழுக்கள் இந்த செடிகளோட இலைகளை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதனாலதான் நான் போய் அந்த மரத்தை பார்த்துட்டு வந்துடுறேன். நில்லு, நாங்களும் வரோம். என்னாச்சு? ஏன் இப்படி அவசரப்பட்டு போறீங்க? அச்சச்சோ பூப்பி, எங்களோட மரத்தை அங்கே காணோம். இனி அந்த மரத்தை எங்க போய் தேட முடியும்? போப்பி, இங்க இருந்த மரத்தை யாரோ வெட்டி இருக்காங்க. கிளைங்கெல்லாம் இங்க உடைஞ்சு கிடக்குது. இலைங்களும் தான். அச்சச்சோ பிங்கி, எங்களுக்கு அந்த மரம் தான் வேணும். ஆனா அதோட இலைகள் எல்லாம் வாடி போச்சே. இனி நாங்க எப்படி முட்டை போடுவோம்? நீங்க கவலைப்படாதீங்க, நமக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். எல்லாரும் என் பின்னாடியே வாங்க. அந்த மரத்துல வளர்ற செடி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். இதானே நீங்க தேடி வந்த செடி? ஆமா பூப்பி, எங்களுக்கு இதுதான் தேவை. ஹோ, எப்படியோ எங்களை பூப்பி காப்பாத்திட்ட. இனி உங்களோட குழந்தைங்கள எங்களாலையும் பார்க்க முடியும்ல? ஆ, ஆமா பூப்பி, நாங்க இனிமே உன் வீட்டு பக்கத்திலேயே இருப்போம். நாம மறுபடியும் சந்திக்கலாம். பிங்கி, நாம போகலாம். சீக்கிரம் வா. இதோ வரேன். சிட்டிக்கரும்பே, செல்லக்குரும்பே, கனவோடு வாழும் காட்டில் விளையாட மனசோ போகும். குறையாத இன்ப காட்டில் மனசெல்லாம் மென்மையாகும். கனவோடு வாழும் காட்டில் விளையாட மனசோ போகும். குறையாத இன்ப காட்டில் மனசெல்லாம் மென்மையாகும். அன்னை அழைக்கவில்லை,
இது மாதிரி அமைதியா இருந்து படிக்கணும். இதுங்க கூட தொல்லை. பானு, பப்ளு, அம்மா என்னோட கியூப் நல்லங்க. பப்ளு ஏறுடு ஏறுடு. இந்த பிடிச்சுக்க. கேட்ச். நான் தான் முதல்ல எடுத்தேன். அயாடா ஒடஞ்சிரோ. அம்மா ஷோ, என்ன சத்தம் அங்க? நாங்க வந்தேன்னு வச்சுக்கோங்க. அம்மா அவாகஸ் அதெல்லாம் போச்சு. இது பானுதான். நான் இல்லம்மா, பப்ளு தான். ரெண்டு பேரும் இங்க வாங்க. டேய், செதறி கிடக்கிற முத்தெல்லாம் எடுத்து இதுல கோர்க்கணும். இல்லைன்னா பாத்துக்கோங்க. ஆமா, எல்லாம் நேரம். பப்ளு, நான் சிவப்பு எடுக்கிறேன், நீ பச்சை எடு. உங்களுக்கு அப்படித்தான் வேணும். அம்மா நாங்க கோர்த்து வச்சிட்டோம். இப்படியா கோர்க்கிறது? இங்க பாருங்க, ஒவ்வொரு கம்பியிலேயும் ஒவ்வொரு கலர் முத்துகளா கோர்க்கணும். இதுல சிவப்பு, இதுல கருப்பு, இதுல பச்சை. என்ன புரிஞ்சுதா? வேகமா அடிக்க வைங்க. பப்ளு, நல்ல வேலைடா. எனக்கு பசிக்குது பப்ளு. எனக்கும் பசிக்குது. ஆஹா, என்னாச்சு? ரெண்டு பேரும் எழுந்து சாப்பிடலாம் வாங்க. இனி அக்காவோட பொருள்கள் எடுத்து விளையாடினா இதை விட பெரிய தண்டனை கிடைக்கும். புரியுதா? டே, சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மாவுக்காக போய் காளான் பறிச்சிட்டு வாங்க. அப்புறம் ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டாம். பப்ளு, நமக்கு அந்த பக்கமா போலாம். போலாம் போலாம். ஐயோ அம்மா, ஐயோ அம்மா. ஐயோ அம்மா. வண்டி பிரேக் பிடிக்கல. அப்படியா? ரெண்டு பேரும் சேர்ந்து என் காய்கறிகளை எடுத்து வண்டியில் வைங்க. அம்மா, ஆஹா, சூப்பர். நீங்கள் நல்ல பிள்ளைங்களே தான். இது எல்லாம் தனித்தனியா பிரிக்க எனக்கு தெரியாம இருந்தது. சரி, நாங்க கிளம்புறோம். ரொம்ப நன்றி. ஓகே. பானு, காளான் ஒண்ணும் இல்லையே. ஆனா அந்த கழுதையான வண்டியில நிறைய காளான் இருந்துச்சுடா பப்ளு. அம்மா கிட்ட என்ன சொல்றது? ஆமா, எங்க போயிருந்தீங்க? ஏன் இவ்வளவு தாமதமாச்சு? ஆமா, காளான் பறிச்சிட்டு வரலையா? காளான் ஒன்னும் கிடைக்கல. நீங்க தானே அந்த கழுதை அண்ணன் வண்டியில மோதினது? இங்க வாங்க.
ஆனா நாங்க எல்லாம் அடுக்கி வச்சிட்டோமே. நீங்க காய்கறி எல்லாம் நல்லா அடுக்கி வச்சீங்கன்னு அந்த கழுதை என்ன சொன்னாங்க. அதுக்காக உங்களை பாராட்டி ஒரு கூட நிறைய காளான் கொடுத்துட்டு போனாரு. இந்தாங்க அம்மாவோட பாராட்டு. உம்மா. நல்ல பழக்கம் எல்லாம் அம்மா தானே சொல்லி தந்தீங்க. அப்படியா? கல்யாண வீட்டிலே நண்டு நண்டு கல்யாணமாம் இன்று இன்று கல்யாண வீட்டிலே நண்டு கல்யாணமாம் இன்று தாலியும் மாலையும் வேண்டும் பண்டம் பாத்திரம் வேண்டும் பந்திக்கு சாப்பாடு வேண்டும் மேளமும் தாளமும் வேண்டும் பட்டு வெட்டியும் பட்டு சட்டையும் எல்லாம் நண்டுக்கு வேண்டும். கல்யாண வீட்டிலே நண்டு நண்டு கல்யாணமாம் இன்று இன்று கல்யாண வீட்டிலே நண்டு கல்யாணமாம் இன்று தாலியும் மாலையும் வேண்டும் பண்டம் பாத்திரம் வேண்டும் பந்திக்கு சாப்பாடு வேண்டும் மேளமும் தாளமும் வேண்டும் பட்டு வெட்டியும் பட்டு சட்டையும் எல்லாம் நண்டுக்கு வேண்டும்.